ஒரு டம்ளர் பால். இதை வந்து நல்லா சுண்ட காய்ச்சி ஒரு 3/4 டம்ளர் வரையும் காய்ச்சிட்டு ஒரு டம்ளருக்கு 4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு கரைச்சி வச்சுக்கணும். ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஜீனி போட்டு இதை கேரமல் பண்ணணும். 2 நிமிஷத்தில் இந்த ஜீனி வந்து நல்ல கேரமல் ஆயிடுச்சு, ஹனி கலருக்கு வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இந்த கேரமலில் நம்ம காய்ச்சி வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதை கலக்கணும். இதை கலந்து ரூம் டெம்பரேச்சர், இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரையும் வச்சுருக்கணும். இதில் கொஞ்சோண்டு குங்குமப்பூவும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்குங்க. பாலை காய்ச்சணும் இல்லையா, அதை ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே கெட்டி தயிராக, புளிக்காத தயிராக இருக்கணும். அதை வந்து இதில் நல்லா கலந்து விடணும். இப்போ 2 குல்ஃபி கப்பில் இதை சேர்த்துட்டு இது தேவையான அளவு பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். இது 8 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா தோஞ்சிடும். இப்பொழுது சுவையான ஹெல்த்தியான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் சாப்பிட்லாம்.